நாம் நேரடியாய் ஆண்டவருடைய வார்த்தைக்குள் கடந்து போவோம். தேவனுடைய வசனத்தை வாசிப்போம். நம்மளுடைய வேதத்தின் தியானத்திற்காக எசேக்கியேல் எழுதின புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறேன். கவனமாய் கவனியுங்கள். எசேக்கியேல் 38:7. நீ ஆயத்தப்படு, உன்னோடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு. நீ ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து, காவலாளியாயிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இரவு ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்களையும் என்னையும் தேவன் பார்த்து சொல்லுகிற முதலாவது வார்த்தை, ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து, காவலாளனாயிரு. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே நாம் ஆயத்தமாக வேண்டிய பகுதிகள் ஏராளம் தாராளம் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைய நாளின் செய்தியின் தலைப்பே ஆயத்தப்படுங்கள். கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் நம்மளை கண்ணின் கண்மணி போல வழிநடத்தினார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மளுக்கு எல்லா தீங்குக்கும், ஆபத்திற்கும், விபத்திற்கும், நாச மோசத்திற்கும் தேவன் நம்மளை தப்புவித்து கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நன்மையினாலும் முடிசூட்டி ஒவ்வொரு நாளும் அவருடைய தயவினால் நடத்தி, இதோ கடைசி நாளுக்கு முந்தின நாளிலே தேவன் நம்மளை ஜீவனோடு கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாரே. இதெல்லாம் நம்மளுடைய பலத்தினால் அல்ல, நம்மளுடைய நீதியினால் அல்ல, நம்மளுடைய ஜெபத்தினாலும் அல்ல. இது எல்லாம் ஒன்றே ஒன்று தேவனுடைய கிருபையினால் ஆகிறது. இவையெல்லாம் ஒன்றே ஒன்று தேவனுடைய இரக்கங்களினால் ஆகிறது. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலேயும் வந்திருக்கிற இந்த மே மாதத்தின் கடைசி நாள்ல வந்திருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆயத்தப்படுங்கள் என்று கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். எந்தெந்த பகுதிகளை நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் விருப்பப்படுகிறார். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆயத்தமுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும், ஆயத்தமற்ற வாழ்க்கையா இருக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் எப்பேற்பட்ட நேரத்திலையும் ஆயத்தமுள்ளவர்களாய் காண வேண்டும் என்று நான் அல்ல, வேதமே போதிக்கிறது. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இடுக்கமும் நெருக்கமுமான வாசல் வழியே உட்பிரவேசிக்கிற வாழ்க்கை. இதிலே கண்டிப்பு இருக்கும், கட்டாயம் இருக்கும், இடிமுழக்கமான சத்தங்கள் உண்டாகும். ஆனாலும் ஒருவனும் கெட்டு போகாதபடி வருகிறேன் என்று சொன்னவர் வராமல் தாமதிக்கிறதுக்கு காரணம், இவ்வளவு கண்டிப்புகள் மத்தியிலையும் தேவன் ஒரு இரக்கத்தை காண்பிப்பதற்கு காரணம், நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் விருப்பப்படுகிறார். நீங்களும் நானும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் எந்த அளவிற்கு ஆயத்தப்பட்டு இருக்கிறோம்? உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நிதானித்து பாருங்கள். உங்களுடைய ஜீவியத்தை, உங்களுடைய வாழ்க்கையை ஒரு தராசிலே ஒரு பக்கம் கர்த்தரையும் ஒரு பக்கம் உங்களையும் நிறுத்திக் கொள்ளுங்கள். இரண்டும் சரி சமமாக இருந்தால்தான் பரலோகத்தில் இருக்கிற அந்த பரமனின் முகத்தை நாம் தரிசிக்க முடியும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். ஆயத்தப்பட்டு கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை, நம்மளுடைய வாழ்க்கை இன்றைக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறதா? ஆயத்தப்பட்டு விட்டோமா? ஆயத்தப்பட்டு பூரணத்தை அடைந்து விட்டோமா என்பதை நீங்கள் தான் ஆண்டவருக்கு பதிலாய் தெரிவிக்க வேண்டும். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், ஆயத்தப்படுங்கள். எந்த நாட்களிலே உங்களுடைய ஆயத்தத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்திருங்கள். ஒரு காலத்திலே இந்த ஆயத்தம் எங்கே? இந்த நாட்களிலே ஆயத்தப்படு, அதன் பின்பணி ஆயத்தப்படுத்த என்று சொல்லுகிறார். ஏன் இன்றைக்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியவில்லை? ஏன் உங்களோடு இருக்கிற வாலிபர்களை ஆயத்தப்படுத்த முடியவில்லை? ஏன் உங்களோடு இருக்கிற வாலிப பிள்ளைகளை ஆயத்தப்படுத்த முடியவில்லை? ஏன் உங்களோடு இருக்கிற ரட்சிக்கப்படாத, இயேசுவை அறியாத புறஜாதியார்களை ஏன் ஆயத்தப்படுத்த முடியவில்லை? ஏன் தன்னுடைய சொந்த மனைவியை ஆயத்தப்படுத்த முடியவில்லை? ஏன் உங்களுடைய சொந்த கணவனை ஆயத்தப்படுத்த முடியவில்லை? ஏன் உங்கள் சொந்த மகனை ஆயத்தப்படுத்த முடியவில்லை? பிள்ளை வேறெங்கும் இல்லை, உங்களிடத்திலும் என்னிடத்திலும் நம்மளிடத்திலும் தான் இருக்கிறது. என்ன பிள்ளை, என்ன தவறு செய்தோம்? நாம் முதலாவது ஆயத்தப்படுகிறதை நிறுத்தி விட்டோம். எனவேதான் நாம் மற்றவர்களை ஆயத்தப்படுத்த முடியவில்லை. எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ முதலாவது ஆயத்தப்படு, அதன் பின்பு ஆயத்தப்படுத்து. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இந்த இரவு ஜெபத்திற்கு இரவு நேரத்தில் வந்திருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து சர்வ வல்லமை உள்ள, சாவாமை உள்ள தெய்வம் ஒரு கேள்வி கேட்கிறார். என் மகனே, இவ்வளவு நாட்கள் உனக்கு கொடுத்தேனே,
இவ்வளவு காலங்கள் கொடுத்தனே, இவ்வளவு நொடி பொழுதுகள், இவ்வளவு மணித்துளிகள் உனக்கு கொடுத்தேனே. உனக்கு இன்றைக்கோ மரணங்கள் சம்பவிக்க வேண்டியது, இன்றைக்கோ ஆபத்துகள் வர வேண்டியது, இன்றைக்கோ துன்பத்தின் நடுவில் நீ மாண்டு போயிருப்பாய். உன்னை எல்லா காரியத்திலிருந்து தப்பித்து 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 உன் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொடுத்தனே. எதற்காக? நீ ஆயத்தப்பட வேண்டும் என்பதற்காக. ஆயத்தப்பட்டு விட்டாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். ஒருவேளை இதுவரை ஆயத்தப்படாவிட்டாலும் இந்த இரவு நேரத்தில் வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, மகளே, என் ஊழியனே, என் நாமம் தரிக்கப்பட்ட பரிசுத்தவான்களே, பரிசுத்தவாட்டிகளே, தேவ பிள்ளைகளே, நீ குளிர் காய்ந்து கொண்டிருந்தது போதும், நீ ஆயத்தப்படு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை நாட்கள் ஆயத்தமில்லாத வாழ்க்கை, எத்தனை நாட்கள் ஆயத்தமில்லாத ஜீவியம், எத்தனை நாட்கள் ஆயத்தம் இல்லாமல் நீ ஆண்டவருக்காய் ஊழியம் செய்து கொண்டிருப்பீர்கள். எத்தனை நாட்கள் தேவனுடைய முகத்தை தரிசிக்க முடியாமல் ஆயத்தம் இல்லாமல் நீங்கள் எதற்காக நாம் ஊழியம் செய்கிறோம் என்று ஆண்டவர் வினாவிக் கொண்டிருக்கிறார். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவரை சந்திக்க ஆயத்தப்படு என்று வேதம் சொல்லுகிறது. உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவரை சந்திக்க எத்தனை பேர் ஆயத்தப்பட்டு இருக்கிறோம்? இந்த இரவின் நேரத்திலையும் தெய்வம் உங்களுக்கென்று ஒரு தருணத்தை தருகிறார். இந்த வார்த்தையை பேசுகிற நான் பரிசுத்தவானும் அல்ல, எனக்கும் தேவன் எனக்கேற்ற நேரத்தையும் தருணத்தையும் கொடுக்கிறார். இந்த தருணமும் இந்த வாய்ப்பும் மீண்டும் ஒரு முறை கிடைக்கும் என்பதை நினைவில் கொள்ளாதிருங்கள். கண்டடையத்தக்க சமயத்திலே கர்த்தரை தேடுங்கள். ஏற்ற சமயத்திலேயே கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்திலே கிருபாசனத்தண்டையிலே வாருங்கள் என்று சொல்லுகிறது. இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய காலங்களில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நேரத்தை கொடுக்கிறார். என் மகனே, மகளே, நீ ஆயத்தப்படு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ ஆயத்தப்பட்டால்தான் மற்றவர்களை ஆயத்தப்படுத்த முடியும். நான் தாமதிக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டு உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆயத்தப்படுத்துவதற்கு தாமதிக்காதே என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். ஆயத்தப்படு. ஏன் ஜெபிக்க முடியவில்லை? ஏன் வேதம் வாசிக்க முடியவில்லை? ஏன் கர்த்தரோடு தனித்து உறவாட முடியவில்லை? ஏன் கர்த்தரை போல மற்றவர்களை செய்கிக்க முடியவில்லை? ஏன் ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் ஊழியம் செய்ய முடியவில்லை? ஒரே காரணம்தான், நீ ஆயத்தப்படுகிற அந்த கிருபைகளையும் அந்த அனுபவங்களையும் இழந்து விட்டாய் என்று உணர்த்தப்படுகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த ஆயத்தப்படுகிற வேலை எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தடைபடதான் செய்கிறது. எலியா என்கிற மிகப்பெரிய தேவ மனிதன், வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினவன், சர்வ லோகத்தையும் ஆட்டி படைத்த ஒரே மனிதனாய் காணப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையிலையும் எசபேலை எதிர்கொள்வதற்கு ஆயத்தப்படுவதற்கு அவனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு சோர்வு வரதான் செய்தது. ஆனால் ஆண்டவர் அவனை விடவில்லை. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி கர்த்தர் அவனை ஆயத்தப்படுத்தினார். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களையும் என்னையும் பார்த்து தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ ஆயத்தப்படு. உன்னுடைய வேலையை நீதான் செய்து முடிக்க வேண்டும். உங்களுடைய ஊழியத்தை நீங்கள் தான் செய்து முடிக்க வேண்டும். உங்களுடைய பணியை நீங்கள் தான் செய்து முடிக்க வேண்டும். உங்களுடைய காரியத்தை நீங்கள் தான் செய்து முடிக்க வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். நீங்கள் எவ்வளவு நாட்கள் தாமதம் பண்ணி கொண்டிருப்பீர்கள்? ஆவியானவர் ஒரு காரியத்தை நினைப்பூட்டுகிறார். லோத்தும் அவன் குடும்பத்தாரும் தாமதம் பண்ணின பொழுது தேவ தூதர்களை அனுப்பி தேவன் கரத்தை பிடித்து இழுத்து கொண்டு வந்தார். அதன் பின்பு சொல்லுகிறார், இந்த விஷயத்திலே நான் உனக்கு அனுக்கிரகம் பாராட்டினேன். அப்படியானால் அந்த அனுக்கிரகம் எல்லாருக்கும் கிடைக்காது. அவனுடைய மருமக்கள் மார்களுக்கு கிடைக்கவில்லை. அவனோடு இருந்த மற்றவர்களுக்கு கிடைக்கவில்லை. அவன் எலும்பிலே எலும்பும் மாம்சத்திலே மாம்சமாய் இருந்த மனைவிக்கு கூட அந்த இரக்கத்தை தேவன் விட்டு வைக்கவில்லை. ஏதோ ஒரு நீதிமான் ஜெபத்து நிமித்தம் லோத்து அழிவிலிருந்தே பாதுகாக்கப்பட்டார். லோத்தை போல நீங்களும் நானும் தாமதித்துக் கொண்டிருப்போமானால், லோத்தினுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களைப் போல நீங்களும் நானும் தாமதித்துக் கொண்டிருப்போமானால் அழிவு நிச்சயம். சோதோம் கொமோராவுக்கு நடந்தது இந்த உலகத்திற்கு நடக்கும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். இது சாபத்தின் வார்த்தை அல்ல, இது எச்சரிப்பின் செய்தி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, நீ ஆயத்தப்படுத்திதான் ஆக வேண்டும் என்பதை மறந்து போய்விடாதிருங்கள். தாமதித்தது போதும், எழுந்திரு. ஆவியானவர் சொல்லுகிறார், எழுந்திரு, நீ ஆயத்தப்படு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு ஜெபங்கள் நம்மளுக்கு கொடுக்கப்படுகிறது.
காலை ஜெபம், மதிய ஜெபம், இரவு ஜெபம், சுத்திகரிப்பு ஜெபம், உபவாச ஜெபம், சோத்திர ஜெபம், துதி ஆராதனை ஜெபம், அந்நிய பாஷை ஆராதனை ஜெபம், எத்தனை ஜெபங்கள் இருக்கிறது. ஏதாவது ஒரு ஜெபத்திலேயாவது கண்டினியூஸா பங்கெடுத்து நம்மளை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டாமா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஆயத்தப்படு, ஆயத்தப்படு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பரிசுத்தவான்களே, தேவ பிள்ளைகளே, போதும், காலம் தாமதம் போதும், காலம் தாமதித்தது போதும், காலம் நீங்கள் நிகழ்த்தி கொண்டிருந்த காரியங்கள் போதும். எல்லாவற்றையும் விட்டு ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய், ஒரு கிருபையிலும் வரங்களிலும் குறைவில்லாதவர்களாய், மாசற்றவர்களாய் தேவனை சந்திக்க ஆயத்தப்படுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நீ முதலாவது ஆயத்தப்படு, அதன் பின்பு ஆயத்தப்படுத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்மளால் அநேகரை ஆயத்தப்படுத்த முடியாமல் போனதற்கு ஒரே காரணம், அவர்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்களா கிடையாது, அவர்களை ரட்சிப்புக்குள் நடத்துகிற அளவதற்கு நம்மளுக்குள் ஆயத்தம் இல்லை என்பதை மறந்து போய்விடாதுங்க. நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. முதலாவது நாம் எதற்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறார்? யாத்ராமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யாத்ராகமம் 34:2, விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியிலே காலமே என் சமூகத்திலே வந்து நில் என்று ஆண்டவர் மோசையோடு இடைபடுகிறார். எதற்காக நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டும்? சீனாய் மலையில் ஏறுவதற்காக, மலையின் உச்சியிலே போவதற்காக, தேவனுடைய சமூகத்திலே நிற்பதற்காக. ஒரே வசனம்தான், ஆயத்தப்படுவது எதற்காக என்று ஆண்டவர் சொல்லுகிறார்? சீனாய் மலையிலே ஏறுவதற்காக, சீனாய் மலைக்குள் போவதற்காக ஆயத்தப்படுங்கள். இரண்டாவது, மலையின் உச்சியிலே செல்வதற்கு ஆயத்தப்படுங்கள். மூன்றாவது, அவருடைய சமூகத்தில் நிற்க ஆயத்தப்படுங்கள். இந்த மே மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட காலங்களாய் இருந்தாலும், காலங்களை போக்கடிக்கிறவர்களாய் காணப்பட்டாலும், ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மே மாதத்தின் கடைசி நாளில் வந்திருக்கிற உங்களை பார்த்து, என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சீனாய் மலைக்கு ஏறி வருவதற்கு நீ ஆயத்தப்படு. இந்த சீனாய் மலை என்றால் என்ன அர்த்தம்? சீனாய் மலை என்றால் தேவனை சந்திக்கிற இடம். மோசே சீனாய் மலையிலே ஏறி அவன் தெய்வத்தை சந்தித்தான் என்ற வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் சீனாய் மலையிலே ஏறுகிறது தேவனை சந்திக்கிறதற்கு ஆயத்தப்படுங்கள். ஓ, மலையில் ஏறுவது என்பது எதை காண்பிக்கிறது? மலையில் ஏறுகிறது என்பது ஜெப ஜீவியத்தை காண்பிக்கிறது. இயேசு 2 மலையிலே ஏறினார், ஒன்று ஒலிவ மலை, இன்னொன்று கொல்கதா மலை. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இந்த மோசையின் வாழ்க்கையிலே காணப்பட்டது ஒரு மலைதான். அவன் சீனாய் மலையிலே ஏறினான். சீனாய் மலை என்பது ஜெப ஜீவியத்தை காண்பிக்கிறது. ஜெபத்திற்கு ஆயத்தப்படு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களில் எவ்வளவு ஜெப குறைவுகள் வந்திருந்தாலும், எவ்வளவு ஜெப பலவீனங்கள் வந்திருந்தாலும், ஜெபத்தில் எவ்வளவு பின்தங்கின நிலவரங்கள் இருந்தாலும், இந்த நாளிலே தேவன் மீண்டும் ஒரு தருணம் தருகிறார். என் மகனே, என் குமாரத்தையே, என் குமாரனே, நீ ஜெபத்திற்கு ஆயத்தப்படு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெபத்திற்கு மோசையை போல நீ ஆயத்தப்பட வேண்டும். எத்தனை நாட்கள் இந்த ஜெபத்தை போக்கடிக்கிறவர்களா இருப்போம், எத்தனை நாட்கள் ஜெபத்தை விரயம் பண்ணுகிறவர்களா இருப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெபத்திற்கு ஆயத்தப்படு, ஜெபத்திற்கு ஆயத்தப்படு. கடந்த நாட்கள்ல எத்தனையோ ஜெபங்களிலே ஆண்டவர் உங்களோடு வந்து பேச வேண்டும் என்று காத்து கொண்டிருந்த நாட்கள் உண்டு. தேவன் உங்களோடு பரிமாற வேண்டிய வசனங்கள் உண்டு, சொல்ல வேண்டிய தீர்க்க தரிசனங்கள் உண்டு. இவைகள் எல்லாவற்றையும் தேவன் சொல்லுவதற்கு வரும் பொழுது நீங்களும் நானும் எங்கே அமர்ந்திருந்தோம்? கூடாரத்தின் வாசலிலே அமர்ந்திருந்த ஆபிரகாமை போல நீ சந்திக்க வேண்டிய இடம் மலை என்பதை மறந்து போய்விடாதிருங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஜெபத்திற்கு ஆயத்தப்படு என் மகனே, மகளே. சீனாய் மலைக்கு ஏறி வா, ஜெபத்திற்கு ஆயத்தப்படுத்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபத்திற்கு ஆயத்தப்படு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆயத்தப்படுங்கள். எதற்கு ஆயத்தப்பட வேண்டும்? ஜெபத்திற்கு ஆயத்தப்படுங்கள். ஜெபத்திற்கு ஆயத்தப்படுங்கள். ஜெபிப்பதற்கு ஆயத்தம் பண்ணுங்கள்.
குடும்பத்தை ஜெபத்திற்கு நேராய் ஆயத்தப்படுத்துங்கள். பிள்ளைகளை ஜெபத்துக்கு நேராய் ஆயத்தம் பண்ணுங்கள். முதியோர்களை ஜெபத்துக்கு நேராய் ஆயத்தம் பண்ணுங்கள். சவால் விட்டு தைரியமாய் சொல்லுகிறேன், எத்தனையோ குடும்பங்கள்ல இன்றைக்கு குடும்ப ஜெபம் இல்லாத கிறிஸ்தவ வீடாய் மாறிக்கொண்டு இருக்கிறது. பெயர் கிறிஸ்தவர்களாய் இருந்து என்ன பிரயோஜனம்? பெயர் கிறிஸ்தவர்களாய் இருந்து வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? குடும்ப ஜெபம் இல்லாத வீடுகள் உண்டு, தனி ஜெபம் இல்லாத ஊழியனுடைய வாழ்க்கை உண்டு. இன்றைக்கு ஏன் ஜெபிக்க முடியவில்லை? ஆண்டவர் சொல்லுகிறார், கடந்த நாட்கள் போனவைகளாய் இருக்கட்டும், இந்த நாளிலேயும் ஒரு எச்சரிப்பை தருகிறேன். கோழி தன் குஞ்சுகளை எத்தனையோ முறை செட்டைன்கள் சேர்க்கும்படி அது வகை தேடினது போல, எருசலேமே உங்களுக்கு ஒரு நேரத்தை தருகிறேன். நீ இன்னக்காய் ஜெபத்திலே ஆயத்தப்படு, சீனாய் மலையில ஏறுவதற்கு ஆயத்தப்படு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மலை என்பது ஜெப ஜீவியத்தை காண்பிக்கிறது. மலையின் உச்சி என்பது எதை காண்பிக்கிறது? மலையின் உச்சியிலே கர்த்தர் கொடுமுடியிலே இறங்கி வந்தார் என்று சொல்லுகிறது. ஜெபத்திற்கு நீங்கள் ஆயத்தப்பட்டு ஜெபத்திற்கு போகும் பொழுது மலையின் உச்சியாகிய தேவனோடு முகமுகமாய் பேசுகிற அனுபவத்திற்கு ஆயத்தப்படுத்துங்கள். தேவனோடு பேசுகிற அனுபவத்திற்கு கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்த போகிறார். மூன்றாவது, வேறு எங்கேயும் ஓடி திரிந்து அலைந்த நாட்கள் போதும், என் சமூகத்தில் நிற்பதற்கு நீ ஆயத்தப்படு. ஆண்டவருக்காக ஓடுறேன். எங்க ஓடுறீங்க? எதற்காக ஓடுகிறோனே தெரியாம ஓடுறோம். ஓ மனிதனே, நீ எங்கே ஓடுகிறாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறைகின்ற மலராய் வாழ்கிறாய் என்று பக்தன் பாடினான். காலையில பூவானது பூக்கிறது, மாலையில அது வாடி விடுகிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையும் காலை நேரத்திலே புத்துணர்ச்சி, இரவு நேரத்திலேயோ ஒரு முதிர்ச்சி அடைந்து விடுகிறோம். ஏன் காரணம் என்ன? தேவனுடைய சமூகத்துல நிற்கலை. ஆண்டவருடைய சமூகம் என்பது வெளியேறப்பட்ட ஒரு கிருபை. எத்தனையோ பேருக்கு இந்த தேவ சமூகம் இல்லாமல் போயிருக்கிறது. எத்தனையோ பேர் இந்த தேவ சமூகத்தை இழந்தவர்களாய் இருக்கிறார்கள். காயின் கர்த்தர் சமூகத்திலிருந்து துரத்தப்பட்டான். ஆதாமும் ஏவாளும் காயின் சமூகத்திலிருந்து துரத்தப்பட்டான். யூதாஸ் காரியத்தை இயேசுவின் சமூகத்திலிருந்து துரத்தப்பட்டான். உங்களுக்கும் எனக்கும் துரத்தப்படாமல், துரத்தப்பட்ட உங்களையும் என்னையும், தூரத்தில் கிடக்கிற உங்களையும் என்னையும் ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகத்தில் நிற்பதற்கு நீ ஆயத்தப்படு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சீனாய் மலை என்பது தேவனை பார்க்கிற இடம். ஜெபத்திற்கு ஆயத்தப்படுங்கள். மலையின் உச்சி என்பது தேவனோடு பேசுகிற இடம். ஆண்டவரோடு தனிப்பட்ட ரகசியங்களை பேசுவதற்கு ஆயத்தப்படுங்கள். எந்த சூழ்நிலையிலையும் அவருடைய சமூகத்தை விட்டு வெளியில வராதபடி காலூன்றி நில் என்ற வார்த்தையின்படி காலூன்றி நிற்பதற்கு ஆயத்தப்படுங்கள். மோசேயை ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? விடியற் காலமே ஆயத்தமாகி காலமே என் சமூகத்திலே வந்து நில். இந்த விடியற் காலம் என்பது எதை காண்பிக்கிறது? யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 4வது வசனம். யோவான் 21:4 வாசிக்கும் பொழுது, விடியற் காலமான பொழுது இயேசு கரையிலே நின்றார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த விடியற் காலம் என்பது இயேசு கரையிலே நிற்கிற நேரம். பேதுரு ஊழியம் வேண்டாம், ஒண்ணு வேண்டான்னு போயிட்டான். ஆனால் இயேசு பேதுருவிற்காக விடியற் காலத்திலே கரையிலே நின்றார். எனவேதான் இந்த விடியற் கால ஜெபத்தை போதகர் மூலமாய் இல்லாமல்ல தெய்வம் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். எத்தனையோ விடியற் காலத்திலே இயேசு என்கிற அருமை இரட்சகர் உங்களையும் என்னையும் சந்திக்கும்படி வந்த பொழுது நம்மளுக்கு தூக்கமே மேலாகிவிட்டது, நம்மளுக்கு போர்வையே படுக்கையாகிவிட்டது. ஓ, தூக்க மயக்கத்தினால் புலம்புகிறவர்களாய் மாறிவிட்டோம். தூக்கத்தை விரும்பாதே என்று வேதம் சொல்லுகிறதே. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, எத்தனை பேருடைய வாழ்க்கையில இந்த அசதி, எத்தனை பேருடைய வாழ்க்கையில சோர்வு. ஜெபித்து எண்ணத்தை கண்டேன் என்று சொல்லாதிருங்கள். ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு, அநேக நாட்கள் பின்பு பலனை காண்பாய். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு என்றைக்கா இருந்தாலும் பலன் வரும். காலமே என் சமூகத்திலே வந்து நெல் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த கடைசி நாளிலேயும் கூட தேவன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை, எனக்கு ஒரு தருணத்தையும் தருகிறார். ஆயத்தப்படு. எதற்காக? சீனாய் மலையிலே ஏறுவதற்காக, தேவனிடத்தில் போய் சேருவதற்காக, ஜெபிப்பதற்காக ஆயத்தப்படுங்கள். ஓ, இரண்டாவது மலை என்பது, சீனாய் மலையின் உச்சி என்பது இயேசுவை, தேவனை முகமுகமாய் மோசே சந்தித்த இடம். தேவனை முகமுகமாய் சந்திப்பதற்கு ஆயத்தப்படுங்கள். அவருடைய சமூகத்தில் நிற்பதற்கு ஆயத்தப்படுங்கள்.
அப்படி விடியற் காலத்தில் நீங்கள் ஆயத்தமானால் என்ன நடக்கும்? யோவான் 21:4 சொல்கிறது, விடியற் காலத்தில் இயேசு கரையில நின்றார். சீசன் இயேசுவை கண்டான். நீங்களும் நானும் இயேசுவை பார்க்க அவர் காலையிலேயே வரப்போகிறார். நீங்களும் நானும் அவரை பார்ப்பதற்கு ஆயத்தமாகி தேவனுடைய சமூகத்திற்கு அருவோமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை காண்பாய், நீ என்னை காண்பாய், விடியற் காலத்திலே நீ என்னை காண்பாய். எனக்குள்ள இருக்கிற பெரிய ஒரு ஆசை, அதிகமாய் ஜெபிக்கிற ஒரு காரியத்தை நான் தைரியமாக சொல்லுகிறேன். யோபு சொல்லுகிறார், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். நான் என் மாம்சத்திலிருந்து என் தேவனை பார்ப்பேன். இந்த உள்ளந்தெரியங்களினால், இந்த வாஞ்சியினால் என் உள்ளந்தெரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. என் சரீரம் முழுவதும் அழுகி போனாலும் நான் என் மாம்சத்திலிருந்தே என் தேவனை பார்ப்பேன். அந்நிய கண்களினால் அல்ல, என் கண்களினாலே என் தேவனை பார்ப்பேன். இந்த வாஞ்சையினால் என் உள்ளந்தெரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆசைதான். இந்த பூமியிலே வாழ்ந்து என்னத்தை சாதித்தோம் என்றால், இயேசுவை முகமுகமாய் சந்திக்கிறதான் பெரிய சாதனை. அதை காட்டிலும் பெரிய சாதனை இந்த உலகத்துல வேற ஒன்றும் இல்லை. ஆண்டவரை முகமுகமாய் சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். ஜெபத்திற்கு ஆயத்தப்படுங்கள். இயேசுவை முகமுகமாய் சந்திப்பதற்கு ஆயத்தப்படுங்கள். அவருடைய சமூகத்தில் நிற்பதற்கு ஆயத்தப்படுங்கள். இதுவரை இருந்த ஆயத்தமில்லாத எல்லா காரியத்தை தூக்கி எறிந்து போடுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, மோசையை ஆயத்தப்படுத்தின தேவன் உங்களையும் என்னையும் ஆயத்தப்படுத்த அவர் சித்தம் கொண்டு விட்டார். அதனால் தேவனை துதிக்கிறேன். இரண்டாவது, ஒரு தனி மனிதன் எதற்கு ஆயத்தமாக வேண்டும்? முதலாவது, ஆயத்தப்படு. எதற்காக? ஆண்டவரை சந்திக்க, ஜெபிப்பதற்காக, தேவ சமூகத்தில் நிற்பதற்காக ஆயத்தப்படு. இரண்டாவது, நீங்களும் நானும் எதற்கு ஆயத்தப்பட வேண்டும்? வெளிப்படுத்தினால் 19:7 வாசிக்கும் பொழுது, மனைவி தன்னை ஆயத்தம் பண்ண கேட்டேன், ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். மனைவி ஏன் தன்னை ஆயத்தம் பண்ண வேண்டும்? இந்த இடத்துல வார்த்தையை கவனித்து பாருங்கள். மணவாளன் வரும்பொழுது மனைவாட்டி தான் இருக்க வேண்டும். நான் மீண்டும் சொல்லுகிறேன், மணவாளன் வரும்பொழுது மணவாட்டி தான் இருக்கணும். மனைவி அந்த இடத்துல தேவன். மனைவி என்பது அது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டு முடிந்து போன ஒரு வாழ்க்கை. மணவாட்டிகள் இந்த இடத்துல மனைவியாய் மாறிவிட்டார்கள். மனைவியாய் இருக்கிறவர்கள் மீண்டும் மணவாட்டியாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறார். வெளிப்படுத்தல் 19:7 மனைவி என்று வாசிக்கிறோம். ஆனால் வெளிப்படுத்தல் 21 வாசிக்கும் பொழுது மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டார். அப்படியானால் எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, மனைவியா இருக்கிற நீங்களும் நானும் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாய் மாறுவதற்கு ஆயத்தப்படுங்கள். மனைவி என்கிற வேஷத்தை களைந்து போட்டு எந்த ஒரு ஊழியனும் எந்த ஒரு தேவ பிள்ளையும் மனைவி என்கிற நிலவரத்தில் இருப்பது ஆபத்தானது. அவர்கள் மணவாட்டியாய் மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பெரிதான சித்தம். ஒரு மணவாட்டியின் சபையை தான் கர்த்தர் ஆயத்தப்படுத்த பிரியப்படுகிறார், மனைவியின் சபை அல்ல. அப்ப இந்த மனைவினா என்ன அர்த்தம்? மனைவி என்பதனுடைய அர்த்தம் பலவிதமான நாட்கள் கடந்து போனும். இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, சுபாவங்களிலே மாற்றம் அடைந்தவள், எந்த காரியத்திற்கும் ஆயத்தம் இல்லாதவர்களை காண்பிக்கிறது. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, மணவாட்டி என்பது தன்னை எந்த சூழ்நிலையிலும் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். சுத்திகரிப்போடு மணவாளனை சந்திக்க, மணவாளன் இயேசுவின் முகத்தை பார்க்க, மணவாளனாகிய அந்த எல்லாமுள்ள தெய்வத்தை எப்போது சந்திருப்பேன் என்று அவளுக்குள் எப்போது ஒரு ஆயத்தம் இருக்கும். ஆனால் மனைவி என்பது ஆயத்தத்தை இழந்தவளாயிருக்கிறாள். எனவேதான் மனைவி தன்னை ஆயத்தம் பண்ண சொல்ல கேட்டேன். எதற்கு இந்த மனைவி ஆயத்தம் பண்ணுகிறாள்? மணவாட்டியாய் மாறுவதற்கு. எதற்கு மனைவி இல்லாவிட்டால் மணவாட்டி ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும்? எதற்கு நீங்கள் மனைவி என்கிற ஸ்டாண்டர்ட்ல இருந்து மணவாட்டியாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறார். அதே வெளிப்படுத்தல் 19:7 சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் என்பது எதை காண்பிக்கிறது? மத்தேயு 25:10 சொல்லுகிறது, மணவாளன் வருகையே அவருடைய கல்யாணம். ஆண்டவர் வரப்போகிறார், அவரை சந்திக்க ஆயத்தப்படுங்கள். மனைவியா இருந்தால் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வது நலம். மனைவியா இருந்தால் மணவாட்டியா மாறுங்க. எல்லாரும் மணவாட்டியா இருந்து மனைவியா மாறுன்னு சொல்லுவாங்க. வேதம் சற்று வித்தியாசமாய் போதிக்கிறது. மனைவி தன்னை ஆயத்தம் பண்ண சொல்ல கேட்டேன். மனைவியா இருந்தால் ஆண்டவரை சந்திப்பது
கேள்விக்குறிதான். மணவாட்டிதான் மணவாளனை சந்திக்கவும் முடியும், அவரோடு கல்யாண வீட்டிற்குள் கல்யாண அறைக்குள் பிரவேசிக்கவும் முடியும். கல்யாணம் என்பது தேவனுடைய ராஜ்யத்தை காண்பிக்கிறது. ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள்ள போனோம்னா மனைவியா இருந்தால் போக முடியாது, மணவாட்டியா இருந்தால்தான் ஆண்டவருடைய கல்யாணத்திற்குள் போக முடியும். மணவாட்டியை சந்தோஷப்பட்டு கலிகூர் என்று சொல்லுகிறோம். மனைவிக்குள் சந்தோஷம் இல்லாதது, கலிகூறுதல் இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஆனால் மணவாட்டி சந்தோஷப்பட்டு கலிகூறுகிறாள். மணவாட்டி தேவனை சந்திக்க முடியும், மனைவி தேவனை சந்திக்க முடியாது. தேவனை சந்திக்க ஆயத்தப்படுங்கள். மனைவி என்கிற நிலவரத்திலிருந்து பின்பதாய் போய் முதிர்ச்சி அடைந்த சாராளை போல கிளவியாய் விடாதபடி ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்பொழுதும் முன்னேறி செல்கிறவர்களாயிருங்கள். மனைவி மணவாட்டியாய் மாற வேண்டும். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட மனைவி என்கிற அந்த சுபாவங்கள், மனைவியினுடைய காரியங்கள், எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த காரியத்தை அகற்றி போட்டு மணவாட்டியாய் மாறுங்கள். மணவாட்டியாய் மாறுவதற்கு ஆயத்தப்படுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மணவாளனுக்கு மனைவாட்டி தான் தேவையே அல்லாமல் மனைவி தேவை இல்லை. மணவாளனுக்கு மணவாட்டி தான் தேவை, மனைவி தேவை இல்லை. நீங்களும் நானும் மணவாட்டியா இருந்தால்தான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் போக முடியும். தேவனுடைய ராஜ்யமாகிய அந்த கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தால்தான் மணவாளனாகிய இயேசுவை பிதாவாகிய தேவனை நீங்களும் நானும் சந்திக்க முடியும். அப்படியானால் மனைவி என்கிற அந்த நிலவரத்திலிருந்து பின்பாக போகாதபடி முன்பதாக ஆயத்தப்படுங்கள். எதற்காக? ஆதி நாளிலிருந்த அந்த மணவாட்டியினுடைய உற்சாகம், ஆதி நாளிலிருந்த அந்த மணவாட்டியினுடைய ஆனந்த களிப்பு. மனைவியா இருப்பது கேள்விக்குறியான வாழ்க்கை. மணவாட்டி தான் மணவாளனுக்கு தேவை. நீங்கள் இயேசுவை தரிசிக்க வேண்டுமானால் மனைவி என்கிற நிலவரத்திலிருந்து மணவாட்டி என்கிற நிலவரத்திற்கு ஆயத்தப்படுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கல்யாணத்திற்கு, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுங்கள். முதலாவது ஜெபத்திற்கு, அவரை தரிசிப்பதற்கு, அவருடைய சமூகத்தில் நிற்பதற்கு ஆயத்தப்படுங்கள். இரண்டாவது, ஆண்டவருடைய கல்யாணம் வரப்போகிறது. தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில சீக்கிரமா இறங்கி வரப்போகிறது. அதற்கு ஆயத்தப்படுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆயத்தப்படுங்கள், ஆயத்தப்படு என்று ஆண்டவர் சொன்னார். எதற்காக நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டும்? சீனாய் மலையிலே ஏறி மலையின் உச்சியிலே போய் அவருடைய சமூகத்தில் நிற்க ஆயத்தப்படுங்கள். இரண்டாவது, மனைவி என்கிற அந்த நிலவரத்திலிருந்து மணவாட்டி என்கிற அந்த நிலவரத்திற்கு வருவதற்கு ஆயத்தப்படுங்கள். இன்றைக்கே ஆயத்தப்படுங்கள். ஆயத்தப்பட்ட பின்பு அப்படியே சும்மா வந்துடலாமான்னு கேட்டா இருக்கக்கூடாது. நீங்கள் அநேகரை ஆயத்தப்படுத்த வேண்டும். இன்றைக்கு கூட அறிவிப்புல சொன்னது போல எப்படி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும், அதன் அடிப்படையில தான் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார் என்பது பெரிய கிருபையாய், பெரிய அதிசயமாய் நான் பூரித்து போய் பார்க்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இப்ப நம்ம ஆயத்தப்பட்டாச்சு. இனி நம்ம யார ஆயத்தப்படுத்தணும்? எல்லாரையும் ஆயத்தப்படுத்திடலாமா? எல்லாரையும் நம்ம பரலோகத்துக்கு நேரம் ஆயத்தப்படுத்திடலாமா? ஆயத்தப்படுத்த வேண்டியது நம்மளுடைய வேலை. எல்லாருக்கும் கர்த்தருடைய சத்தியத்தை, சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய நம்மளுடைய வேலை. அவர்களை உருவாக்க வேண்டிய நம்மளுடைய வேலை. ஆனால் எல்லாரையும் செய்து முடியுமான்னு கேட்டா அதுவும் கேள்விக்குறிதான். அப்ப யாரை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்? உங்களுக்கும் எனக்கும் தேவன் யாரை ஆயத்தப்படுத்தும்படி கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார் என்றால் அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, குதிரைகளை ஆயத்தப்படுத்துங்கள், குதிரைகளை ஆயத்தப்படுத்துங்கள். ஆயத்தப்பட்ட நீங்களும் நானும் குதிரைகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆயத்தப்படுங்கள் சொன்ன உடனே மோசேயின் காலத்துல 3ஆம் நாளுக்காக ஆயத்தப்படுங்கள், சுத்திகரிப்புக்காக ஆயத்தப்படுங்கள், இதெல்லாம் போதும். இதுவரை நாம் கேட்ட வார்த்தைகள் அல்ல. ஆண்டவர் சற்று வித்தியாசமாய் பேசுகிறார். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. குதிரைகளை ஆயத்தப்படுத்துங்கள், குதிரைகளை ஆயத்தப்படுத்துவா. குதிரைகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்றால் என்ன அர்த்தம்? எரேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எரேமியா 8:6 வாசிக்கும் பொழுது, பாய்கிற குதிரைகள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பாய்கிற குதிரைகளை ஆயத்தப்படுத்துங்கள். இந்த பாய்கிற குதிரை என்றால் என்ன அர்த்தம்? 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 2 சாமுவேல் 22:30 வாசிக்கும் பொழுது, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன் என்று பக்தன் பாடுகிறார்.
சேனைக்குள் பாய்ந்து போகிற ஆட்களை ஆயத்தம் பண்ண வேண்டும். இந்த சேனை என்பது எதை காண்பிக்கிறது? சத்துருவானவன் சேனையை போல வந்தாலும் வெட்டுக்கிளிகள் சேனை என்று வேதம் சொல்லுகிறது. யோசுவாவுக்கு விரோதமாய் பெரிய சேனையால் கடற்கரை மணலை போல அவர்கள் பாளையம் இறங்கினார்கள். எந்த சேனைக்குள்ளும் பாய்ந்து சென்று ஜெயத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய தேவ பிள்ளைகளை நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். போராட்டத்தை கண்டு பயந்து போகிறவர்கள் அல்ல. தேவனுடைய மனிதனிடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பயந்த ஜனத்தை நீ துரத்தி விடு, தண்ணீரை முழங்கால் போட்டு நக்கி குடிக்காதவர்களை விரட்டி விடு. பயப்படாத ஒரு 300 பேர் இருந்தாலும் போதும். 3000 பேர் இந்த இடத்துல, 30,000 பேர் இருக்கிற இடத்துல கர்த்தர் தெரிந்தெடுக்கிறது சாதாரண ஒரு கூட்டத்தை தான். ஆண்டவர் சொல்லுகிறார், சேனைகளை கண்டு பயப்படாத, சத்துருவின் சேனைகளை கண்டு அதிரியப்படாத, போராட்டங்களை கண்டு சோர்ந்து போகாத, பிரச்சனைகளை கண்டு திகைத்து போகாத, கவலைகளை எண்ணி விடாய்த்து போகாத, ஆத்துமாக்களை நீ ஆயத்தப்படுத்த வேண்டும். எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சேனைக்குள் பாய்ந்து உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், என் கர்த்தரின் பலத்தினால் ஜெயம் எடுப்பேன் என்று சொல்லக்கூடிய தேவ பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்கள். குதிரை மடங்கி விழுந்தாலும் அது உடனே எழுந்திருக்கும் என்று உலக மனிதர்கள் சொல்லுகிறார்கள். யானை விழுந்தால் எழும்புவதற்கு தாமதமாகிறது. குதிரை விழுந்தால் விழுந்த இடத்தில் உடனே எழும்புகிறது. எந்த சூழ்நிலையிலும் விழுந்து கிடக்கிறவர்களை பார்க்க வேண்டாம். விழுந்தாலும் கர்த்தருக்காய் எழும்புவேன் என்று சொல்லக்கூடிய சேனையை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்துங்கள். தாவீது அப்பேற்பட்ட மனிதர்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். கெபிக்குள்ளேயே போய் சிங்கத்தை கொன்று அந்த உறைந்த பனிமலைக்குள்ளேயே போய் சிங்கத்தை கொல்லுகிற பராக்கிரமசாலிகளை தேவன் தாவீதுக்காய் ஆயத்தம் பண்ணி கொடுத்தார். இந்த ஊழியத்திற்காக நீங்களும் நானும் ஆயத்தப்படுத்த வேண்டியவர்கள் யார் என்று தெரியுமா? கெபிக்குள்ளேயே போய் சேனைகளுக்குள்ளேயே போய் அங்கேயே சத்துருக்களை சங்காரம் பண்ணக்கூடிய வல்லமை பெற்ற தேவ மனிதர்களை நீங்களும் நானும் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆயத்தப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே, யாரை ஆயத்தப்படுத்த சொல்லுகிறார்? யாரையோ ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லவில்லை. ஆண்டவர் ஆயத்தப்படுத்த சொல்லுகிறது, குதிரைகளை ஆயத்தப்படுத்துங்கள். குதிரைகள் என்கிறது பாய்கிறவர்கள், சேனைகளுக்குள்ளாய் பாய்ந்து போய் ஆண்டவருக்காக ஊழியத்திற்காக எந்த இடத்துக்குனால் நான் பாய்ந்து போவேன். கரம் கொடுக்கிற ஊழியத்தை கவனித்து பாருங்க. டிபி வியாதி, HIV வியாதி, ஒரு காலத்துல ரோட்ல இருக்கவங்கள ஆரம்பித்த வாழ்க்கை இன்றைக்கு ஆஸ்பத்திரியில் இருக்கவங்களை தேடிக்கொண்டு போய் கொண்டு இருக்கிறது. இதையெல்லாம் தைரியமா செய்யக்கூடிய ஆட்களை நீங்களும் நானும் ஆயத்தப்படுத்தணும். எனக்கு அது வந்துடும் இது வந்துடும் இல்ல, எனக்கு எது வந்தாலும் என் கர்த்தருக்காக என் ஜீவனையும் பார்க்க நான் ஆயத்தம். அதுதான் சேனைக்குள் பாய்ந்து போகிற அனுபவம். சேனைக்குள் பாய்ந்து போவதற்கு வருகிற மாதங்களிலே கர்த்தருக்காக ஆட்களை ஆயத்தம் பண்ணுங்கள். இன்னும் நாளை ஒரு நாள் இருக்கிறது, அதற்குள் நீங்கள் ஆயத்தப்படுங்கள். 1ஆம் தேதியில இருந்து நீங்கள் எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்கள். இந்த ஊழியத்திற்கு அநேக வாலிபரை ஆயத்தப்படுத்துங்கள், அநேக வாலிப பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்கள். சேனைகளுக்குள் பாய்ந்து போகிற தைரியசாலிகளை ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தருக்காக எந்த சேனைக்குள்ளும் பாய்ந்து போவேன், சத்துருவின் சேனைக்குள் போவேன், வியாதியின் சேனைக்குள் போவேன், பொல்லாத பிசாசின் பிடிகளுக்குள் போவேன், அந்த காலத்தின் வல்லமைகளுக்குள் போவேன், அவராலே நான் ஜெயம் எடுப்பேன் என்று சொல்லக்கூடிய குதிரையை போல பாய்ந்து பறக்கடிக்கக்கூடிய தேவ பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். ஆயத்தப்படுத்து பாய்ந்து போகிற குதிரையை போல, பாய்ந்து போகிற குதிரையை போல சேனைகளுக்குள் பாய்ந்து போகிற வல்லமை உள்ள, பயப்படாத, தைரியம் உள்ள, வைராக்கியம் உள்ள, ஆண்டவருக்காக எதையும் சாதிக்க வேண்டும், எதையும் செய்ய வேண்டும் என்று துடிக்கிற மனிதர்களை ஆயத்தப்படுத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த குதிரை என்பது பாய்ந்து போகிற வல்லமை. சேனைகளுக்குள் பாய்ந்து போகிற மனிதர்களை ஆயத்தம் பண்ணுங்கள். இரண்டாவது, இந்த குதிரை என்பது எதை காண்பிக்கிறது? எசேக்கியேலின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஜபத்தோடு கவனிங்கள். ஆவியானவர் பலமாய் இடைபடுகிறதை விசுவாசிக்கிறேன். எசேக்கியேல் 38:4 வாசிக்கும் பொழுது குதிரை வீரர்களையும் அங்கிருக்கிற எல்லா மனிதர்களும் பட்டயத்தை பிடிப்பார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். குதிரையும் குதிரை வீரர்களையும் சர்வாயுதம் தக்க தரித்தவர்களையும் மற்ற வீரர்களும் பட்டயத்தை பிடிப்பார்கள். பட்டயத்தை பிடிக்கிறவர்கள் தான் குதிரைகள்.
குதிரைகள் பட்டயத்தை பிடிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த பட்டயம் என்றால் என்ன? கர்த்தருடைய வசனம் தான் பட்டயம். முதலாவது குதிரை என்பது பாய்ந்து போகிறது. பாய்ந்து போனா ஜெயம் கிடைத்திருமா? சும்மா போனா ஜெயம் கிடைச்சிருமா? கோலியாத்தை அடிக்க தாவீது சும்மா போகல. அவன் அந்த சேனைக்குள் பாய்ந்து போவதற்கு முன்பதாக கூழாங்கல்லை எடுத்தான். அதே போல ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்காக பாய்ந்து போகணும்னா வசனம் கையில் இருக்க வேண்டும். 2 சாமுவேல் 23:2 சொல்லுகிறது, அவருடைய வசனம் என் நாவில் இருக்கிறது. ஆண்டவருடைய வசனம் நம்முடைய நாவில் இருக்க வேண்டும். நாவாகிய பட்டயம் என்று சொல்லுகிறது வேதம். நம்மளுடைய நாவாகிய பட்டயத்திலிருந்து ஆண்டவருடைய வசனமாகிய பட்டயம் புறப்படணும். ஆசாரனுடைய உதடுகளில் அவருடைய வசனத்தை தேடுவார்கள். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இவ்வளவு நாள் பேசின பேச்செல்லாம் போதும், இவ்வளவு நாள் கையில எதை பிடித்திருந்தது போதும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், வருகிற மாதத்தில் நீங்கள் ஆயத்தப்படுங்கள், ஆயத்தப்படுத்துங்கள். எதற்காக? கர்த்தருடைய வசனத்தை பட்டயமாய் பிடித்திருக்கிறவர்களை ஆயத்தப்படுத்துங்கள். வேற யாரையும் நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டியதல்ல, வசனத்தை பிடித்திருக்கிறவர்களை ஆயத்தப்படுத்துங்கள். இந்த இயேசுவின் வல்லமை ஊழியம் வசனத்தினால் ஸ்தாபிக்கப்பட்டது, வசனத்தினால் நடக்கிறது, வசனத்தினால் நடந்து கொண்டிருக்கிறது, வசனத்தினால் நடந்து கொண்டு சென்று கொண்டிருக்க போகிறது. இந்த ஊழியத்தில் எந்த காரியத்தை செய்தாலும் வசனம் இல்லாமல் செய்யப்படுவது இல்லை. அது சோத்திர ஜெபமா இருந்தாலும் சரி, தனிப்பட்ட ஜெபமா இருந்தாலும் சரி. அப்படியானால் இந்த ஊழியத்திற்கு ஆட்களை ஆயத்தப்படுத்த வேண்டுமானால் பட்டயத்தை பிடித்தவர்களாகிய நாவில் ஆண்டவருடைய வார்த்தையை வைத்திருக்கிறவர்களை ஆயத்தப்படுத்துங்கள். நீங்கள் நானும் ஆயத்தப்பட்டாதான் வசனத்தை பிடித்திருக்கிறவர்கள். பட்டயம் என்பது வசனத்தை காண்பிக்கிறது. யோசுவா ஆயி பட்டணத்தை பிடிப்பதற்கு தன்னுடைய ஈட்டியை நீட்டான். கர்த்தர் யுத்தம் பண்ணார். வசனத்தை பேசும் பொழுது, வசனத்தை நீட்டும் பொழுது, பட்டயமாகிய திருவசனத்தை நீட்டும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக எனக்காக யுத்தம் பண்ணி சத்துருக்களை சங்காரம் பண்ணி போடுவார். உங்களுக்கும் எனக்கும் ஜெயம் கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்தல்ல எல்லளவும். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, குதிரை என்பது பாய்ந்து போகிற வல்லமை. சேனைகளுக்குள் பாய்ந்து போகிற தைரியசாலிகளை, வைராக்கியம் உள்ளவர்களை, திட நம்பிக்கை உள்ளவர்களை ஆயத்தப்படுத்துங்கள். மற்றவர்களை கண்டுகொள்ள வேண்டாம். இரண்டாவது, குதிரை என்பது பட்டயம் பிடித்திருக்கிறவர்களை ஆயத்தம் பண்ணுங்கள். பட்டயம் என்பது ஆண்டவருடைய வசனம். புரணி பேசுறவங்க, அதை சொல்றவங்க, இதை சொல்றவங்க எல்லாத்தையும் விட்டு ஆண்டவருடைய வசனத்தை பேசுகிறவர்களை தேவனுடைய ஊழியத்திற்கென்று ஆயத்தப்படுத்துங்கள். உங்களோடு உடனடியா இருப்பதற்கு ஆயத்தப்படுத்துங்கள். உங்களுக்காக உங்கள் நிமித்தம் ஒரு கூட்ட ஜனம் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்கிறார்களே, அந்த ஒரு கூட்ட ஜனமும் வசனத்தை பிடித்தவர்களா இருக்கணும். ஏதேன் தோட்டத்தை பாதுகாக்கிறவர்களே சுடரொளி பட்டயத்தை பிடித்தவர்கள் தான் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய வசனம் தான் உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கும். ஆண்டவருடைய வசனம் தான் உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும். ஆண்டவருடைய வசனம் தான் உங்களுடைய ஜீவியத்தை பாதுகாக்கும். ஆண்டவருடைய வசனம் தான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதுகாக்கும். தோட்டம் என்பது வாழ்க்கை. ஆண்டவருடைய வசனம் தான் உங்கள் குடும்பம் முழுவதையும், உங்கள் வாழ்க்கை முழுவதையும் பாதுகாக்கும். என்ன ஊழியம் செய்தாலும் ஆண்டவருடைய வசனத்தினால்தான் சத்துருவை ஜெயிக்க முடியும். ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலும் அவருடைய வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். சாத்தான் எதற்கு முன்னாடினாலும் நின்றுவாங்க, அவருடைய வசனத்திற்கு முன்பதாய் நிற்கவே முடியாது. நீங்கள் ஜெயிக்க வேண்டுமானால், ஜெயம் பெற வேண்டுமானால் ஆண்டவருடைய வசனத்தை பிடிங்கள். ஆண்டவருடைய வசனத்தை பிடித்தவர்களை ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. இரண்டாவது, நீங்களும் நானும் யாரை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது, குதிரையை ஆயத்தம் பண்ணுங்கள். இரண்டாவது, நீங்களும் நானும் எதை ஆயத்தம் பண்ண வேண்டும், இல்லாவிட்டால் யாரை ஆயத்தம் பண்ண வேண்டும், இல்லாவிட்டால் எப்பேற்பட்ட கூட்டத்தாரை ஆயத்தப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மத்தேயு 25:7 வாசிக்கும் பொழுது நான் வாசிக்கிறேன், கவனமாய் கவனிக்கும்படி தாழ்வன்போடு கேட்கிறேன். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 7வது நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டி ஆயத்தம் பண்ணினார்கள். தங்கள் தீவட்டிகளை ஆயத்தம் பண்ணினார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், குதிரையை ஆயத்தம் பண்ணின நீங்கள், நான் தீவட்டிகளை ஆயத்தம் பண்ண வேண்டும். தீவட்டிகள்னா வீட்டுல இருக்கிறது அல்ல,
இந்த தீவட்டிகள் என்பது எதை காண்பிக்கிறது? சகரியா 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சகரியா 12:6 வாசிக்கும் பொழுது, எரிகிற தீவட்டிகள் என்று வேதம் சொல்லுகிறது. தீவட்டியில 2 தீவட்டி இருக்குது. ஒண்ணு எரியாதது, அதுக்கு பேரும் தீவட்டின்னு தான் வச்சிருக்கிறாங்க. அவர்கள் அந்த தீவட்டியை கொளுத்தும் பொழுது அது எரியல, ஆனா தீவட்டின் கையில வைத்திருந்தாங்க. எரியாமலும் தீவட்டிகள் இருக்கிறது. தீவட்டிகள் என்பது பழைய காலத்துல கையில பிடித்து கொண்டு போய் அதுல துணியோ மற்ற அந்த மரத்தின் அதனுடைய வேர்களோ அதுல சுற்றப்பட்டிருக்கும், அதுல மண்ணெண்ணை ஊற்றி மற்ற காரியங்களை விட்டு அதுல வெளிச்சம் கொடுப்பதற்காக எரித்து பயன்படுத்தி தன்னுடைய கையிலே வழிபோக்கர்கள் கொண்டு போகிற காரியம். யுத்தத்திற்கு போகிறவர்கள் கொண்டு போவாங்க. நியாயாதிபதியில வாசிக்கும் பொழுது மண்பாண்டங்களுக்குள்ளே தீவட்டிகளை வையுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் இந்த மண்பாண்டங்கள் என்பது உங்களையும் என்னையும் காண்பிக்கிறது. தீவட்டி என்பது தேவனுடைய காரியத்தை எரிந்து பிரகாசிக்கிற மனிதன். தீவட்டிகள் என்பது எதை காண்பிக்கிறது? எரிகிற அனுபவம். எரிகிற அனுபவம். எரிகிற தீவட்டியும் உண்டு, எரியாத தீவட்டியும் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார் சகரியா 12:6 படி, எரிகிற தீவட்டிகளை ஆயத்தம் பண்ணுங்கள். இந்த எரிகிற தீவட்டி என்பது என்ன? யோவானுக்களின் சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோவான் 5:35, எரிந்து பிரகாசிக்கிற அவன் எரிந்து பிரகாசிக்கிற தீவட்டியை போல விளக்கை போல காணப்படுகிறான். எரிந்து பிரகாசிக்கிற மனிதன். தீவட்டி என்றால் எரிகிற அனுபவம். எரிகிற அனுபவம் யாருக்குள் காணப்பட்டது? அது யோவான் ஸ்நானகனுக்குள் காணப்பட்டது. அவன் எரிந்து பிரகாசிக்கிறவனாயிருந்தான். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்களும் நானும் ஆயத்தப்படுத்த வேண்டிய அடுத்த மனிதர்கள் யார் அப்படின்னா, தீவட்டிகளை ஆயத்தம் பண்ணும். எரிந்து பிரகாசிக்கிற மனிதர்களை ஆயத்தம் பண்ணுங்கள். குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறவர்களை அவர்களை தட்டி எழுப்பி ஆயத்தம் பண்ணுங்கள். எரிந்து பிரகாசிக்கிற தேவ பிள்ளைகளை உங்கள் நிமித்தம் கர்த்தர் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று தேவன் விருப்பப்படுகிறார். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். தீவட்டி என்பது எரிந்து பிரகாசிக்கணும். கர்த்தருக்காக எரிந்து கொண்டிருந்த மனிதர்கள் இன்றைக்கு எத்தனையோ பேர் அமைதியாய் தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்காக எரிந்து பிரகாசிக்க வேண்டும் என்ற எத்தனையோ வாலிபர்கள் இன்றைக்கு சோம்பலாய் தன்னுடைய வாழ்க்கையை தொலைபேசியுடன் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எரிந்து பிரகாசிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்களை ஆயத்தப்படுத்துவதற்கு ஆட்கள் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நம்பி நான் அந்த பொறுப்பை தருகிறேன், நீ அவர்களை ஆயத்தப்படுத்து என் மகனே மகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரிந்து பிரகாசிக்கிற ஒரு ஜனத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். உலகத்திற்கு ஒரு இருள் நியமிக்கப்படுது. பூமியை காரிருள் மூடப்போகிறது. அதற்கு முன்பதாக ஆண்டவருடைய வசனம் கிடைக்க முடியாத ஒரு பஞ்சகாலம் வரப்போகிறது. அதற்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலிருந்து எடுக்கப்பட வேண்டிய நாள் வருகிறது. அதற்கு முன்பதாக நீங்களும் நானும் எரிந்து பிரகாசிக்கிற ஜனத்தை ஆண்டவருக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். எரிந்து பிரகாசிக்கிற ஜனம், சாதாரண ஜனத்தை அல்ல, எரிந்து பிரகாசிக்கிற அளவிற்கு ஆயத்தப்படுத்துங்கள். எரிந்து பிரகாசிக்கிற ஜனத்தை ஆயத்தப்படுத்துங்கள். தீவட்டிகளை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று கன்னிகைகள் சொன்னார்கள். இந்த வருகிற ஜூன் மாதத்திலும் கர்த்தர் உங்களை நம்பி சொல்லுகிறார், நீங்கள் எனக்கென்று எரிந்து பிரகாசிக்கிற தீவட்டிகளை ஆயத்தம் பண்ணுவீர்கள் என்று நான் விசுவாசி. ஆண்டவருடைய பெரிய விருப்பமே தான். நான் என்னத்தை கேட்டேன், மகனே உன் இருதயத்தை எனக்கு தா என்று வேதத்திலே வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 23:3-6 வாசிக்கும் பொழுது, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இருதயத்தில் என்ன இருந்தாலும் தூக்கி போட்டு இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கொடுங்க. கன்னிகளே, ஆண்டவருக்கென்று நீங்கள் ஒரு எரிந்து பிரகாசிக்கிற தீவட்டிகளை ஆயத்தம் பண்ணுங்கள். ஆயத்தம் பண்ணுங்கள் என்கிற சத்தம் கன்னிகள் இடத்திலிருந்து உண்டானது. கர்த்தருக்காக கற்புள்ள கன்னிகைகளாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, பூமியிலே மாசற்றவர்களாய், கரையற்றவர்களாய், பிழையற்றவர்களாய், திரையற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. வாழ்ந்தால் மாத்திரம் போதாதையா, போதாதம்மா. ஆண்டவருக்கென்ற நீங்களும் நானோ எரிந்து பிரகாசிக்கிற தீவட்டிகளை ஆயத்தம் பண்ண வேண்டும். ஆயத்தப்படுத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கண்களை மூடுவோம். முதலாவது நாம் ஆயத்தமாவோம்.
இரண்டாவது, அநேகரை ஆயத்தப்படுத்துவோம். கண்களை மூடி, ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய கரத்துல ஒப்படைக்கிறோம். இதுவரை இல்லாத எல்லா ஆயத்தற்ற நிலவரத்தை கர்த்தர் நீக்கி போட்டு நீர் எங்களை ஆயத்தப்படுத்துவீராக, நீர் எங்களை ஆயத்தப்படுத்துவீராக, நீர் எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. நீர் எங்களை ஆயத்தப்படுத்தினார் நாங்கள் மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவோம் என்று சொல்லி ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் தன்னுடைய கிருபையினாலும் அபிஷேகத்தினாலும் இப்பொழுது நிரப்புவார் என்று நான் கட்டளையிடுகிறேன். ஜோமனுமா எல்லாரும் ஜெபி. இறுதியாய் ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நம்மளை நாம் ஆயத்தப்படுத்த முடியுமான்னு கேட்டா அது அநேகருக்கு கேள்விக்குறிதான், இல்லைன்னு சொல்ல. அதனாலதான் வசனம் சொல்லுது, 2 கொரிந்தியர் 5:5 சொல்லுகிறது, நம்மளை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவன். நம்மளை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனை. உங்களையும் என்னையும் ஆயத்தப்படுத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய திருப்பாதத்தில், திருக்கரத்திலே இந்த மாதத்தின் கடைசி நாள்ல நெருங்கி கொண்டிருக்கிற நாம் நம்மளை சமர்ப்பித்து விடுவோம். அவர் நம்மளை ஆயத்தப்படுத்தி நம் நிமித்தம் அநேகரை ஆயத்தப்படுத்துவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள இயேசுவே, அருமையான இந்த இரவு பொழுது நேரத்தை காண செய்தபடியினால் ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்திலே இவ்வளவு நேரம் தங்கி தாபரித்து உம்முடைய வார்த்தையை கேட்டு, உம்முடைய வார்த்தையை கனப்படுத்தி ஆண்டவரே கேட்டு அவைகளை செவிகளில் மட்டுமல்ல இருதயத்திலையும் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஜெபத்திற்கு வருவதற்கு முன்பதாக இருந்த நிலவரங்கள் எல்லாவற்றையும் மாற்றி இப்பொழுது ஒரு பெரிய விடுதலையும் பெரிய மாற்றத்தையும் கர்த்தர் கொடுத்தபடினால ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஆயத்தப்படுகிறவர்களாய், அநேகரை ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் கர்த்தர் நீர் எங்களை மாற்றுகிறபடினால ஸ்தோத்திரம். கர்த்தர் சித்தமானால் வருகிற நாட்கள்ல எப்பேற்பட்ட காவலாளனா இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் சிந்திக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். ஜெபத்திற்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தை இரவு முழுதும் எங்களோடு இடைப்படட்டும். ஆண்டவரே, நாளை முதல் இருக்கிற காலை, மதியம், இரவு, 1ஆம் தேதி மதியம், இரவு எல்லா நாளும் இருக்கிற விசேஷித்த ஜெபங்களை பொறுப்படும். எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்ட அந்த வீடியோ காட்சிகளை கண்டு அநேகரை நாங்கள் ஆயத்தப்படுத்த எல்லாமல்ல தெய்வம் எங்களுக்கு உதவி செய்யும். எப்படி ஆகிலும் நாங்களும் மலையின் உச்சியை வந்தடைய சீயோன் மலையின் உச்சியிலே வந்து சீக்கிரமாய் சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்தும். இன்றைய இரவு நேரத்திலையும் எங்களுக்கு ஒரு ஆயத்தத்தின் எச்சரிப்பின் செய்தியை கொடுத்தபடியினால ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் கரத்துல ஒப்படைக்கிறேன். மீதியான காரியங்களே பொறுப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.